يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما أسلما وتله بالجبين وناديناه أن يا إبراهيم قد صدقت الرؤيا إنا كذلك نجزي المحسنين صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏகவல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனுடைய திருநாமம் கொண்டு இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை என்று சாட்சி கூறிக்கொள்கின்றேன். சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே துஆலம் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் ஹாத்தமுல் அன்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், யுக முடிவு நாள் வரை வரக்கூடிய உண்மையான முஃமின்கள், முஸ்லிம்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக என்று கூறிய பின் புனிதமிகு இந்நன்னாளிலே ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றும் பொருட்டு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினாலும் அவனின் தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினாலும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் நாம் ஏற்று நடக்கும்படி ஏவப்பட்டிருக்கிறோமோ, கட்டளையிடப்பட்டிருக்கிறோமோ, அத்தகைய விடயங்களை வாழ்நாளில் எடுத்து நடக்கிற விஷயத்திலேயும் எந்தெந்த விடயங்கள் இருந்தெல்லாம் விட்டு விலகி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு நாம் இலக்கப்பட்டிருக்கிறோமோ, தடை செய்யப்பட்டிருக்கிறோமோ, அத்தகைய விடயங்கள் இருந்து முற்றுமுழுதாக விட்டு விலகி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ வ அத்தீஊ. பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பார்ந்த பெரியோர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வல்லநாயன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு உலகத்திலே மனிதர்களாக எங்களை படைத்து அதிலும் சிறந்த உம்மத்தினர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஆக்கி ஹஜ்ரத் உம்மத் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலே, குரைஷி வம்சத்திலே ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஆக்கி எங்களுக்கென்று பல சிறப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்று வருகின்ற நேரத்தில் ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே தான் பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்கள் கடந்து வந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தினர்களுக்கு என்று விசேடமாக கொடுத்திருந்த ஒரு மாதம். அதே போன்று இன்னொரு ஏராளமான சிறப்புகளை கொண்ட மாதங்களையும் நாட்களையும் அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். அதிலே நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், ரமதானுடைய அந்த மாதத்துக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே சிறப்புக்குரிய நாட்கள் இருக்கின்றது என்று சொன்னால் அது துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள். அந்த நாட்களை நாங்கள் இன்னும் ஒரு மாதத்திலே அடைய இருக்கின்றோம். நினைவுக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஏராளமான சிறப்பம்சங்களையும் சிறப்புகளையும் இந்த உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். அந்த வரிசையிலே இந்த காலகட்டங்களிலே, இந்த நாட்களிலே முழு உலகத்திலேயும் பேசப்படக்கூடிய ஒரு நபி இருப்பார் என்று சொன்னால் அது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய மாதங்கள் வந்துவிட்டால்
சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள் செய்த தியாகங்கள், இவை அனைத்தையும் ஞாபகப்படுத்தப்பட்ட வண்ணமே இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக இன்னும் நாங்கள் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கின்றோம். கணித்துக்குரியவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நபியாக உலகத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே அவர்களுடைய ஒவ்வொரு விடயங்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசிக் கொண்டிருக்கின்றான். இதர நபிமார்களை எடுத்து பார்த்தால் அந்த நபிமார்களுடைய சில விடயங்களை மாத்திரம்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சம்பந்தப்படுத்தி பேசி இருக்கின்றான். ஆனால் ஹஜ்ரத் இப்ராஹிம் என்று வருகின்ற நேரத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறுபிராயம் அது குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய வாலிபம் அது குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. கணித்துக்குரியவர்களே, அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களை அல்லாஹ் சோதித்த விதங்கள், சோதித்த வகைகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கின்றான். எல்லா விதத்திலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசப்படக்கூடியவர்கள். அதனால் தான் அவர்களுக்கு அபுல் அம்பியா என்ற பெயரும் வைக்கப்பட்டது, நபிமார்களின் தந்தை. கணித்துக்குரியவர்களே, வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய கலீலாக, அவருடைய தோழனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிவு செஞ்சான் என்று சொன்னால், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறான ஒரு சோதனையை அவர் முன்னோக்கி அதிலே வெற்றி பெற்றிருப்பார். அல்லாஹ் அதை குர்ஆன்ல தெளிவுபடுத்துகின்ற நேரத்தில் وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சோதனைகளை கொடுத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. நீங்க நினைக்கிற சோதனைகள் அல்ல பெரியோர்களே, சகோதரர்களே. ஒவ்வொரு சோதனையிலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எல்லா சோதனைகளிலேயுமே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். சோதனைகளை மற்றும் அல்லாஹ் வழங்கவில்லை, அந்த சோதனைகளை செய்ய எத்தனிக்கின்ற நேரத்தில் ஷைத்தானை அனுப்பியும் அல்லாஹ் அந்த சோதனைகளின் நேரத்திலே சோதித்து பார்த்தான். எண்ணித்துக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், முதல் கட்டமாக சிறுபிராயத்திலே அவருடைய தந்தையோடு இருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சம்பவங்களிலும் நிறைய படிப்பினைகளை எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறுபிராயத்திலே அவர்களிடம் தேடல் என்ற ஒரு விடயம் இருந்தது. தேடி பார்த்தாங்க, கண்மூடித்தனமாக இதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் கல்லையும் மண்ணையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் வணங்கிக் கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேறுபட்டு அங்கே தென்பட்டார்கள். அவர்கள் யோசித்தார்கள், சூரியனை பார்த்தார்கள், மக்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரமாகின்ற நேரத்தில் அந்த சூரியனை காணவில்லை. சந்திரனை மக்கள் வணங்கினார்கள், காலையாகின்ற நேரத்தில் அந்த சந்திரனை காணவில்லை. நட்சத்திரங்களை மக்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள், நெருப்பை மக்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இவை எல்லாத்தையும் பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இது எல்லா நேரமும் தங்கி இருக்கக்கூடிய ஒன்று இல்ல, இவைகளுக்கு நிரந்தரம் என்ற ஒன்று இல்ல, இது எல்லாத்தையும் படைத்த ஒருவன் இருக்கத்தான் வேண்டும் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்தார்கள். அதனால் அல்லாஹ்வை தேட ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சம்பவங்களை எல்லாம் குர்ஆனிலே தெளிவாக குறிப்பிடுகின்றார். இதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்னவென்றால், கண்மூடித்தனமாக எதையும் நம்பாமல் அதை தீர விசாரித்து ஆராய்ச்சி செய்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பகுத்தறிவாக யோசித்து சிந்தனை செய்து முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். கணித்துக்குரியவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாலிப பருவத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், முழுக்க ஈமானுடைய சோதனை, ஈமானுடைய சோதனை. பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஏராளமான சம்பவங்களை அங்கே ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ أَرِنِي كَيْفَ تُحْيِي الْمَوْتَى, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு இந்த மௌத்தாகிய உயிர்களை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிக்கின்றான் என்ற ஒரு சந்தேகம் எழுந்தது. ஈமான் கொண்டிருந்தார்கள், இருந்தாலும் அல்லாஹ் எப்படி
குர்ஆனிலே அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். அல்லாஹ் கேட்கின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌதா, என் ரப்பே நீ எனக்கு காட்டித்தா நீ எப்படி இந்த இறந்து போனவைகளை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றாய் என்ற விடயத்தை நீ எனக்கு காட்டித்தா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட நேரத்தில் ரப்பு கேட்கின்றான், கால அவலம் துக்மின், நீங்க ஈமான் கொள்ளலையா? எனக்கு அது இயலாத ஒரு காரியமா? என்னால் அது செய்ய முடியாத ஒரு காரியமா? நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளலையா என்று, நீங்க ஈமான் கொள்ளலையா என்று அல்லாஹ் கேட்ட நேரத்தில் கால பலா வலாகின் லியத்மஇன்ன கல்பி, இல்லையா அல்லாஹ், நான் உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், என்னாலும் இந்த உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலுக்காக வேண்டி ஒரு அமைதிக்காக வேண்டி எனக்கு சொல்லித்தாய் அல்லாஹ் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈமானை படித்துக் கொடுக்கின்றார். எல்லாருக்கும் இதுல படிப்பினை இருக்குது பெரியவர்களே, சகோதரர்களே. நாம ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கையை வச்சு சிந்திச்சு பார்க்கணும், என்ன ஈமானுக்காக வேண்டி நான் என்ன முயற்சி செய்யறேன்? அல்லாஹ்க்கு ஏழுமாக இருந்திருக்கும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நேரடியாக அவன் எவ்வாறு இறந்த உயிர்களை உயிர்ப்பிக்கின்றான் என்பதை ஒரு கணத்திலே அதை நிரூபித்து காட்ட முடியுமான ரப்பு தான் என்கிற அல்லாஹ். இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முயற்சி செய்ய வைக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகின்றான், நீங்க என்ன செய்யுங்க, 4 பறவைகளை எடுங்க, அந்த 4 பறவைகளையும் எடுத்து அந்த 4 பறவைகளையும் நீங்க வளங்க. 4 பறவை எடுத்து அந்த 4 பறவையையும் நீங்க வளங்க. எந்த அளவுக்குண்டா, நீங்க அந்த பறவைகளுடைய பேரை சொல்லி கூப்பிட்டா உங்ககிட்ட வார அளவுக்கு அந்த பறவைகளை நீங்க வளங்க. ஈமான படிச்சு கொடுக்கிறான் ரப்பு. எனிச்சுக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பறவையை எடுக்கிறாங்க, அதை வளர்க்கிறாங்க. பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த 4 பறவைகளையும் நீங்க என்ன செய்யுங்க, குர்பான் கொடுங்க. அந்த 4 பறவைகளையும் நீங்க அறுங்க. அறுத்துட்டு என்ன செய்யுங்க, அதனுடைய இறைச்சியை நீங்க மிக்ஸ் பண்ணுங்க, கலங்க. கலந்ததுக்கு பின்னால அந்த இறைச்சியை 4ஆ பிரிச்சு 4 மலைகளுக்கு மேல ஏறி அந்த ஒவ்வொரு பகுதி இறைச்சிகளையும் நீங்க வச்சிட்டு வந்து அந்த பறவைகளுடைய பெயரை சொல்லி கூப்பிடுங்கன்றாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இதை செய்யறாங்க. அந்த பறவைகளுடைய பெயரை சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த பறவைகள் அப்படியே எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, இறைச்சி துண்டுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதற்கு உயிர் கொடுக்கப்பட்டு அந்த பறவைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து சேருகின்றன. கணித்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈமான படிச்சு கொடுத்த விதம். இவ்வாறு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவங்கள் ஏராளம் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. கணித்துக்குரியவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூது அல்லாஹ்வை பற்றி பேசினார்கள். எங்களிடம் இல்லாத ஒரு பண்பு அல்லாஹ்வை பற்றி பேசுவது. இனித்துக்குரியவர்களே, அந்த அரசன் அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தயங்கவில்லை, பின்வாங்கவில்லை. அல்லாஹ்வை பற்றி அந்த அரசனிடம் போய் பேசினார்கள். அந்த அரசனிடம் சொன்னார்கள், நீங்க அல்லாஹ் இல்ல, நீங்க ரப்பு இல்ல, ஒரு ரப்பு இருக்கிறான். அவன் மௌத்தாக்க கூடியவன், அவன் உயிர்ப்பிக்க கூடியவன். ஒரு ரப்பு இருக்கிறான், அவன் தான் இந்த படைப்பினங்களை எல்லாவற்றையும் படைத்த ரப்பு என்று அல்லாஹ்வை பற்றி, படைத்தவனை பற்றி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூதிடம் பேசிய பொழுது அந்த நம்ரூத் மன்னனும் பதிலுக்கு, நானும் இவை எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன் என்று நிரூபித்து காட்டினான். ஒரு மனிதனை கூப்பிட்டு அவனை கொன்று விட்டார், இன்னொரு மனிதனை கூப்பிட்டு உயிரோடு விட்டு விட்டான். இப்படி பல சாகசங்களை அந்த நம்ரூத் மன்னனும் செய்து காட்டினான். அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னனிடம் கேட்டார்கள், உன்னால் முடியுமாக இருந்தால் இந்த கிழக்கிலே உதிக்கக்கூடிய சூரியனை உன்னால் முடியுமாக இருந்தால் மேற்கிலே உதிக்கவை பார்க்கலாம் என்று கூறினார். அந்த அரசன் வாயடைத்து போனான். அந்த நேரத்திலே அவன் கேவலத்தை சந்தித்தான். இந்த கேவலம் தாங்க முடியாமல் அவன் இதனை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அவன் இருந்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தண்டிக்க வேண்டிய நேரம் ஏற்பட்ட நேரத்திலே பெரிய நெருப்பு கிடங்கை ஏற்பாடு செய்து, எண்ணிட்டுக்குரியவர்களே, அந்த நெருப்பு கிடங்கிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போடுவதற்கு தயாரானார். எவ்வாறான சோதனை பெரியவர்களே, சகோதரிகளே, வாழ்வா சாவா என்ற ஒரு கட்டம்.
ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய இயந்திரங்கள் மூலம் மனிதனால் தள்ளிவிட முடியாத அந்த நெருப்பு கிடங்கிலே பெரிய இயந்திரங்களை உருவாக்கி அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டப்பட்டு அங்கே தூக்கி எறியப்படுவதற்கு அங்கே தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளார்கள். எண்ணித்துக்குரியவர்களே, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அங்கே உதவி கேட்கிறார்கள். சொல்றார்கள், உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவையா? என்னுடைய ரப்பு என்னை பார்த்துக் கொள்வான் என்று ஈமானை படித்துக் கொடுக்கிறார்கள். பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான்? நெருப்பு என்றால் சுடக்கூடிய தன்மையுடைய அந்த நெருப்புக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே படித்துக் கொடுக்கிறான். குல் யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். ஏ நெருப்பே, நீ இந்த இப்ராஹிமுக்கு சாந்தியாகவும் குளிராகவும் நீ இருந்து விடு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருப்புக்கு கட்டளையிடுகின்றான். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நெடுகிலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அதிலே வெற்றி கொண்டவர்கள் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். திருமணம் முடிக்கிறார்கள். 2 மனைவிமார்கள். முதலாவது மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான மனைவி, கணித்துக்குரியவர்களே. இருந்தாலும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கவில்லை, பிள்ளை பாக்கியம் இருக்கவில்லை. இரண்டாவதாக மனைவியுடைய அனுமதியோடு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கணித்துக்குரியவர்களே, கிட்டத்தட்ட 86வது வயதுல ஒரு ஆண் மகன் கிடைக்கிறான். 86வது வயதுல அல்லாஹ்வுடைய துஆவுக்கு அப்புறம் துஆ கேட்டு 86வது வயதுல ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மகனாக பெற்றெடுக்கிறார்கள். எண்ணிட்டுக்குரியவர்களே, முதிய வயதுல வயசாலியானதுக்கு பின்னாடி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை கிடைக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குழந்தையையும் வைத்து அல்லாஹ் சோதிக்க நாடுறான். கனவு காண்றான். என்ன கனவு? குழந்தைய அறுத்து பலியிடுற மாதிரி கனவு காண்றான். குழந்தையை அறுத்து பலியிடுற மாதிரி கனவு காண்றாங்க. வேறு சில ரிவாயத்துகள்ல குர்பான் கொடுக்கிற மாதிரி கனவு காண்றாங்க. குர்பான் கொடுக்கிற மாதிரி கனவு காண்றாங்க. அந்த கனவு கண்டதற்கு பின்னால அடுத்த நாள் என்ன செய்யறாங்கன்னா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 100 ஒட்டகங்களை அறுத்து பலியிடுறாங்க. இருந்தும் அவர்களுடைய மனசுக்கு அது ஆறுதலாக இருக்கல. இரண்டாவது விடுத்தமும் கனவு கண்டதுக்கு பின்னால இன்னும் 100 ஒட்டகங்களை அறுத்து பலியிடுறாங்க. இருந்தும் அவங்களோட மனசுக்கு அது ஆறுதலாக இருக்கல. கணிக்கக்கூடியவர்களே, பின்னால்தான் அவர்களுக்கு அந்த உதிப்பு ஏற்படுது. இப்படியாப்பட்ட ஒரு விடயத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹ் எனக்கு இந்த கனவை ஏற்படுத்தினான் என்ற உதிப்பு. நபிமார்களுக்கு ஏற்படுகின்ற கனவு இருக்கிறதே, அது வஹியாகும். நபிமார்கள் கனவு கண்டார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய கட்டளை, எங்களுடைய கனவு போன்றதல்ல, நபிமார்களுடைய கனவு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தயாராகிறார்கள். இணைத்துக்குரியவர்களே, மனைவியிடம் போறாங்க. மனைவிட்ட போய் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இராக்ல தான் பிறந்தாங்க. இராக்ல பிறந்ததுக்கு பின்னால அங்க அந்த பிரச்சனைகள் வந்ததுக்கு பின்னால் அப்படியே வராங்க ஷாமுக்கு. ஷாம் என்று சொல்வது அந்த காலத்துல யோர்தான், பலஸ்தீன், லெபனான், சிரியா இந்த 4 நாடும் சேர்ந்த பிரதேசம் தான் அந்த காலத்தில் ஷாமாக இருந்தது. என்ன செஞ்சாங்க? ஷாமுக்கு வராங்க. அதுக்கு பின்னால மிஸ்ருக்கு போறாங்க. கடைசியாக ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அப்படியே மக்காவுக்கு வராங்க. இணைத்துக்குரியவர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட்டத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கனவுல கண்டுட்டாங்க. மனைவிட்ட போய் சொல்றாங்க. இந்த விஷயத்தை மனைவியிடத்துல சொல்லல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, புள்ளைய தயார் பண்ணி அழகாக உடுப்பாட்டி எனக்கிட்ட தாங்க, எனக்கு இன்றைக்கு விருந்தொண்டி இருக்குது, நான் புள்ளைய கூட்டி கொண்டு போக போறேன்னு சொல்லி. இணைத்துக்குரியவர்களே, மனைவியும் என்ன செய்யறா? அழகான முறையில புள்ளைய தயார்படுத்தி, இணைத்துக்குரியவர்களே, புள்ளைய கூட்டி கொண்டு வந்து வாப்பா கிட்ட கொடுத்துட்டு சொல்றாங்க, இந்த புள்ளைக்கு பாலூட்டின காலத்திலிருந்து இந்த புள்ளைய விட்டு பிரிஞ்சு நான் இருந்ததில்லை, இந்த புள்ளையை விட்டு பிரிஞ்சு நான் இருந்ததில்லை. முதலாக இந்த புள்ளைய நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க கூட்டி கொண்டு போய் உங்களோட வேலைகள்ல நீங்க இருந்து இந்த புள்ளைய நீங்க மறந்துடாம பத்திரமா இந்த புள்ளைய நீங்க கூட்டி கொண்டு வந்து எனக்கிட்ட தந்துடுங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி புள்ளைய வாப்பா கிட்ட பொறுப்பு கொடுக்குறாங்க.
எரித்துக்குரியவர்களே, அந்த புள்ளைய கூட்டிக் கொண்டு மகனை கூட்டிக் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படியே போறாங்க ஒரு மலை அடிவாரத்துக்கு. எரித்துக்குரியவர்களே, போற நேரத்துல இப்ப ஷைத்தான் குறுக்கின்றான். ஷைத்தான் குறுக்கிட்டு பல ரிவாயத்துகளின் பிரகாரம் மகனோடும் ஷைத்தான் பேசுகின்றான், தந்தையோடும் ஷைத்தான் பேசுகின்றான். மகன்கிட்ட சொல்றான், முதலாவதாக ஷைத்தான் வருகின்றான் மனைவி இடத்தில். ஷைத்தான் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வருகின்றான், வந்து கேட்கின்றான், உங்களோட மகனை உங்களோட கணவர் எங்க கூட்டிக் கொண்டு போறார் தெரியுமா? உங்களோட மகனை, உங்களோட புள்ளைய, இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்ச புள்ளைய இவர் எங்க கூட்டிக் கொண்டு போறார் தெரியுமா? மனைவி சொல்றா, அவர் ஒரு சாப்பாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போறாரு, அவர் ஒரு விருந்துக்கு கூட்டிக் கொண்டு போறாரு. ஷைத்தான் சொல்றான், இல்ல இல்ல, அவர் விருந்துக்கு கூட்டிக் கொண்டு போகல, அவர் குர்பான் செய்ய கூட்டிக் கொண்டு போறாரு. தான் பெற்ற மகனை அறுத்து பலியிட்டதுக்கு அந்த இப்ராஹிம் கூட்டிக் கொண்டு போறார் என்று சொன்ன நேரத்தில் நீ என்ன பேசுறாய்? ஒரு தந்தை அதற்கு துணிவாரா? ஒரு தந்தை இப்படிப்பட்ட வேலையை செய்வாரா? பெற்ற மகனை ஒரு தந்தை அறுத்து பலியிடுவாரா என்று அந்த மனைவி திரும்ப ஷைத்தான் இடத்துல கேட்ட நேரத்துல ஷைத்தான் சொல்கின்றான், ஓ, அந்த ரப்புடைய கட்டளை இது, உங்களோட மகனை அறுத்து பலியிடணும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான், அல்லாஹ் சோதிக்கின்றான். அந்த சோதனையிலே வெற்றி பெறுவதற்காகத்தான் இப்ராஹிம் உங்களோட புள்ளைய கூட்டிக் கொண்டு போறார் என்று சொன்ன நேரத்துல நீண்ட சம்பவம். அந்த அம்மையா ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, என் ரப்புடைய கட்டளையா இது, என் ரப்புடைய கட்டளையாக இது இருக்கும் என்று சொன்னால் ஏண்ட புள்ளைய அல்லாஹ்வுக்காக வேண்டி பலியிட்டதுல நான் அவ்வளவு சந்தோஷம் அடைகின்றேன். எனக்கு ஒரு புள்ளை தானே இருக்குது, எனக்கு 1000 பிள்ளைகளை அல்லாஹ் தந்து அந்த 1000 பிள்ளைகளையும் அல்லாஹ் அறுத்து பலியிட சொல்லி இருந்தா அதை நினைச்சும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்று ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹா நினைச்சுக்குரியவர்களே, ஷைத்தான் அந்த இடத்திலே தோடி விடுறான். அப்படியே வருகின்றான் மகனிடத்திலே. உங்களுக்கு தெரியுமா அவங்களோட வாப்பா அவங்கள எங்க கூட்டிக் கொண்டு போறார் என்று? மகன் சொல்றான், விருந்துக்கு போறோம் நாங்க. இல்ல, அவங்களோட வாப்பா அவங்கள கொலை செய்யறதுக்கு கூட்டிக் கொண்டு போறார் என்று சொல்லி, இது ரப்புடைய கட்டளை என்று சொன்ன நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய ரப்பு, என்னுடைய தந்தை, என்னுடைய ரப்பு இதனை சொல்லி இருந்தால் என்னுடைய வாப்பா அதை நிறைவேற்றதில்ல நான் சந்தோஷம் அடைகின்றேன் என்று கல்லை எடுத்து எரிகிறார்கள். எண்ணிட்டுக்குரியவர்களே, எல்லாவற்றையும் தாண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழப்புவதற்காக வேண்டி செல்லுகின்ற நேரத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்களை எடுத்து எரிகிறார்கள் ஷைத்தானின் மீது. அதனைத்தான் இன்றைக்கும் ஹாஜிகள் ஹஜ்ஜிலே ஷைத்தானுக்கு கல்லெறிகிறார்கள். எண்ணிட்டுக்குரியவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலைக்கு மேலே பிள்ளையை கூட்டிக் கொண்டு போய் அந்த இடத்திலே பிள்ளையிடம் மஷூரா கேட்கிறார்கள். இப்பொழுதுதான் சொல்லுகின்றார்கள் பிள்ளையிடத்திலே, قال يا بني إني أرى في المنام أني أذبحك. என்ற மகனே, என் அருமை குழந்தையே, என் பிள்ளையே, நான் கனவு கண்டேன், உங்களை அறுத்து பலியிட்ட மாதிரி நான் கனவு கண்டேன். நான் என்ன செய்ய, நீங்க என்ன அபிப்பிராயப்படுறீங்க? எப்படி இருக்கும்? ஒரு தந்தையாக பல வருடங்கள் கழித்து காத்திருந்து பெற்றெடுத்த ஒரு மகனை அறுத்து பலியிட்ட அந்த கட்டத்துல அந்த பிள்ளையுடைய முகத்தை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, நான் அறுத்து பலியிட்ட மாதிரி கனவு கண்டுட்டேன், நீங்க என்ன சொல்றீங்க வாப்பா என்று கேட்ட நேரத்தில் அந்த மகன் சொல்றாரு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, யா அபதி ஃபஅல், ஏ வாப்பாவே, உங்க ரப்பு என்ன சொன்னானோ அதை நீங்க செய்யுங்க வாப்பாவே, சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நீங்க என்னைய பொறுமையாளர்களுடைய கூட்டத்துல நீங்க என்னைய பெற்றுக்கொள்வீங்க என்று அந்த மகன் சொல்றான். எப்படியாப்பட்ட ஈமான் பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த மகனிடத்திலே எவ்வாறான ஒரு உணர்வு இருந்திருக்கும்? எண்ணிட்டுக்குரியவர்களே, தயாராகிறாங்க. மகன் வாப்பா கிட்ட சில நிபந்தனைகளை சொல்றாங்க. வாப்பா, என்னைய நீங்க அறுக்கிற நேரத்துல என் கை கால் எல்லாத்தையும் நீங்க கட்டி கொள்ளுங்க வாப்பா. நான் பார்த்திருக்கிறேன், மிருகங்களை அறுக்கிற நேரத்துல அதனுடைய கால்களை எல்லாம் கட்டி கொண்டுதான் அறுப்பாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, என் கை கால்கள் எல்லாத்தையும் நீங்க கட்டி கொள்ளுங்க வாப்பா.
ரெண்டாவது சொல்றாங்க மகன், பாப்பா நீங்க என்னைய அறுக்கிற நேரத்துல என்னைய நீங்க படுக்க வச்சு நீங்க அருங்க, என்னைய முகத்தாக்க நீங்க படுக்க வச்சு நீங்க என்னைய அருங்க. ஏண்டா நீங்க என்னைய பாத்தீங்கன்னு சொன்னா அவனோட மனசு இறக்கம் வந்துடும். உணவு சொல்றாங்க, என் கண்களையும் நீங்க கட்டி கொள்ளுங்க வாப்பா, என் கண்களையும் கட்டப்பட்ட நிலையில நீங்க அருங்க என்று சொல்லி கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த முறையிலேயே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கிறதுக்கு தயாராகிறாங்க. அவங்களோட கொண்டு வந்த அந்த கத்தியை எடுத்து கண்ணியத்துக்குரியவர்களே பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் தல்பியா சொன்ன வண்ணம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தல்பியா சொல்லும்படி சொல்லி அங்கே அறுக்க ஆரம்பிக்கிறார்கள். என்ன ஆச்சரியம் பெரியவர்களே, சகோதரர்களே! கத்தி என்றாலே அறுபடக்கூடிய தன்மையுடைய கத்திக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், ஏ கத்தியே நீ அறுபடாதே. அங்கே கழுத்திலே வைக்கிறார்கள் கத்தியை, அறுபடுவதில்லை கத்தி. என்ன ஆச்சரியம் பெரியவர்களே, சகோதரர்களே! இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, வாப்பா நான் என்றதனால நீங்க கொஞ்சம் லேசாக அறுக்கிறீங்க போல, நான் என்றதனால உங்களோட முழு சக்தியை போட்டு அறுக்காம நீங்க கொஞ்சம் லேசா அறுக்கிறீங்க போல, அதனால வாப்பா நீங்க முழு சக்தியோட நீங்க அந்த கத்தியை எடுத்து அந்த கழுத்துல வைங்க, வச்சு அறுக்க வாப்பா என்று சொன்ன நேரத்துல முழு சக்தியையும் வைத்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கழுத்தை அறுக்கிறாங்க. அங்க அறுபடுதில்லை. கோவத்துல பக்கத்துல இருந்த கல்லுக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கத்தியை எறிகிறாங்க. அந்த கல்லுல அந்த கத்தி பட்டு கல்லு ரெண்டு துண்டாக பிரியும். என்னுக்குரியவர்களே, திரும்பவும் கத்தி எடுத்து அறுக்க ஆரம்பிக்கிறாங்க. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டிய சொர்க்கத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அல்லாஹ் உங்களோட சோதனையிலிருந்து உங்களை அல்லாஹ் பாசம் அது சப்தத்த ருயா, இப்ராஹிமே உங்களோட கனவை நீங்க உண்மையாக்கிட்டீங்க. அல்லாஹ் உங்களுக்கு பூர்த்தியான கூலியை தந்துட்டான். நீங்க பேருபகாரிகள்ல நீங்க சேர்ந்துட்டீங்க. அல்லாஹ் உங்களை பொருத்தி கொண்டுட்டான் என்ற சுப செய்தியை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக் கொண்டு வந்து சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த ஒரு ஆட்டை கொடுக்கிறாங்க குர்பான் செய்யறதுக்காக வேண்டி. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த குர்பானுடைய அமல் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. எண்ணிட்டுக்குரியவர்களே, இது லேசான ஒரு வரலாறு அல்ல. ஒரு தந்தை தன்னுடைய மகனை குர்பான் செய்வதற்காக வேண்டி தயாராகி கண்ணியத்துக்குரியவர்களே தன்னையும் தன் மகனையும் அர்ப்பணித்த நேரத்தில் கடமையான ஒரு அமல் தான் இந்த குர்பானுடைய அமல். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குர்பான் என்று வருகின்ற நேரத்தில் எவ்வளவோ கூலிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் வச்சிருக்கிறார். நாங்கள் எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும், எங்கள் அதிகமானவர்கள் வசதி படைச்சாக்கள் அல்லது அளவுக்கு மீறிய செல்வந்தர்கள் தான் இந்த குர்பானை இந்த உதுஹியாவை நிறைவேற்றணும் என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல பெரியவர்களே, சகோதரர்களே. இது ஒரு இலேசான காரியம். இதை நாங்கள் கஷ்டப்படுத்திக் கொள்ள தேவையில்லை. மார்க்கம் மிக சுன்னத் முஅக்கதாவாக ஆக்கி இருக்குது. இணைக்குரியவர்களே, யாருக்கெல்லாம் தன்னுடைய செலவு மிஞ்சி போக யாருக்கிட்டெல்லாம் வசதி இருக்கிறதோ அவர்கள் இந்த உதுஹியாவை நிறைவேற்றது அவர்களுக்கு கடமை. எப்படி அதை முடிவு பண்றது? எனக்கு உதுஹியா இருக்குதா, எனக்கு இந்த கடமையை நிறைவேற்ற இயலுமா? இணைக்குரியவர்களே, மார்க்கம் அதற்கான வழிமுறைகளை சொல்லி தந்திருக்குது. ஒருத்தருக்கு குர்பான் கொடுக்கக்கூடிய உதுஹியா கொடுக்கக்கூடிய பிராணிகள் என்று வார நேரத்தில் ஆட்டை கொடுக்கலாம், மாட்டை கொடுக்கலாம், ஒட்டகத்தை கொடுக்கலாம். கோழி எல்லாம் குர்பான் கொடுக்க முடியாது, வேற பிராணிகளை குர்பான் கொடுக்க முடியாது. ஆடு, மாடு, ஒட்டகம். பெரியவர்களே, சகோதரர்களே, ஆடு என்று வருகின்ற நேரத்தில் செம்மறியானாக இருந்தால் 6 மாதங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஆடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஆட்டிலே தனியாக அவர் குர்பான் கொடுத்துக் கொள்ள முடியும். மாடு, ஒட்டகம் என்று வருகின்ற நேரத்தில் 7 பேர்கள் சேர்ந்து கூட்டாக ஒரு மாட்டையோ அல்லது ஒரு ஒட்டகத்தையோ கூட்டு சேர்ந்து குர்பான் கொடுத்துக் கொள்ள முடியும். இதற்கு பெரியவர்களே, ஒருவர் இருக்கிறார், அவருக்கு தனியாக
தனி ஆளாக இருந்து ஒரு மாட்டை குர்பான் கொடுக்கக்கூடிய வசதியை அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற நேரத்தில் அந்த மனிதன் கூட்டாக சேர்ந்து 3 பேரையோ 5 பேரையோ 7 பேரோடையோ கூட்டாக சேர்ந்து குர்பான் கொடுக்கிறது இருக்குது. இதற்கு மார்க்கம் அனுமதிக்கல. வசதி இருக்குது. ஒரு மாட்டை பூர்த்தியாக குர்பான் கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் ஒருவருக்கு வசதி கொடுத்திருந்தால் அவர் நிச்சயமாக ஒரு மாட்டை அவர் தனியாக குர்பான் கொடுக்க வேண்டும் என்பதை தான் மார்க்கம் சொல்லுகின்றது. ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள், யாருக்கெல்லாம் குர்பான் கொடுக்க வசதி இருந்தும் அவர் அதை நிறைவேற்றவில்லையோ, யாரெல்லாம் குர்பான் கொடுக்க வசதி இருந்தும் யார் அதை நிறைவேற்றவில்லையோ, ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அவர் எங்களை பள்ளிக்கும் வரவான, அவர் எங்களை பெருநாள் தொழுகிற இடத்துக்கும் அவர் வர வேண்டாம் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால் இந்த உதஹியாவை எவ்வளவோ வற்புறுத்தி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இந்த உதஹியாவுக்கு அல்லாஹ் நிறைய கூலிகளை வைத்திருக்கிறார். ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு பிராணிகளினுடைய அந்த முடியினுடைய அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உதஹியாவை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கூலியை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், அந்த குர்ஆனுடைய அந்த குர்பானுடைய இரத்தத்தை ஓட்டுவதை விட சிறந்த ஒரு அமல் பெருநாளுடைய தினத்திலே வேற எந்த ஒரு அமலும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்விடத்திலே சிறந்த ஒரு நாளாக இருக்கும் என்று சொன்னால் யௌமுன் நஹர் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த நாட்களுக்கு ஏன் தெரியுமா? இரத்தம் ஓட்டப்படுகின்ற நாள், குர்பானுடைய நாள். லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ்விடத்துல இறைச்சோ இரத்தமோ போறல்ல, நீங்க உங்களோட பரிசுத்தமான அந்த தக்வா இருக்குது, நீங்க உள்ளத்தால எதை நினைச்சு கொடுக்கிறீங்களே அந்த தக்வா தான் அல்லாஹ்விடத்துல போய் சேருகின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்துறான். அதனால உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாப்போம் பெரியவர்களே, சகோதரர்களே, எனக்கு ஒரு மாட்டை கொடுக்கிற வசதி வாய்ப்பை அல்லாஹ் தந்திருந்தா நான் பங்கு சேர்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. யார் யாரெல்லாம் எனக்கு பங்கு சேர்ந்து ஒரு குர்பானை கொடுக்கலும், இந்த காலத்துல கணக்குல சொல்றா ஒரு 30,000 40,000 50,000 ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வியாபாரம் தன்னுடைய குடும்ப செலவுக்கு அப்பால ஒரு பங்குக்கு ஒரு பங்கை ஒதுக்குறது என்றது எவ்வளவு லேசான காரியம். வசதி படைத்தாக்களை நான் சொல்றேன் கண்ணியத்துக்குரியவர்களே, 7 பேர் சேர்ந்து ஒரு 40,000 ஒரு 50,000 காசை போட்டு ஒரு மாட்டை வாங்கி அதை நாங்க பெருநாளுடைய தினத்துல குர்பான் கொடுத்து அதை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறது இருக்கிறே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவார். இன்றைக்கு ட்ரிப்புக்கும் அதுக்கும் இதுக்கும் எவ்வளவோ வீணான காரியங்கள்ல முழு வருஷத்துக்கும் நாங்க செலவழிச்சு கொண்டிருக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த குர்பானுக்காக வேண்டி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க, எங்களோட நண்பர்கள் இருப்பாங்க, எங்களோட இருக்கிறார்கள் இருப்பாங்க. வாங்க நாங்க 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை குர்பான் கொடுப்போம், வாங்க நாங்க சேர்ந்து ஒரு ஆட்டை, நான் என்னால முடியும், நான் ஒரு ஆட்டை குர்பான் கொடுக்கிறேன், நாங்க 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை குர்பான் கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த ஊர்ல நாங்க முன் வந்தோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பெருநாள எவ்வளவு அழகான முறையில சந்தோஷமான முறையில ஏழை எளியவர்கள் மிஸ்கீன்கள் ஃபுகராக்கள் எல்லாரும் சேர்ந்து அழகான முறையில் இந்த பெருநாளை கொண்டாட முடியும். அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த தியாகத்தை நாம மனசுல வச்சு இந்த குர்பானுடைய உதஹியாவுடைய முக்கியத்துவத்தை நாம உள்ளத்துக்கு எடுத்து இதை நாம அழகான முறையில கூட்டாக சேர்ந்து நாங்க இதை செய்கின்ற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலாய் முசீபத்துகளை இல்லாமலாக்குவான். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ் தூரமாக்குவான். எங்களுடைய வியாபாரத்தில் இருக்கிற நெருக்கடிகளை அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான். எங்களுடைய விரோதிகளை அல்லாஹ் தூரமாக்குவான். எங்களுக்கு வர இருக்கக்கூடிய கஷ்டங்களை அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான்.
கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு சந்தோஷமானவர்களாக இந்த ஒரு அமலை வச்சு அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக எங்களால் ஆக முடியும் என்றதை இந்த குர்பான், இந்த உதுஹியா எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வலியுறுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, வல்லநாயன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களிடமிருந்து எதையெல்லாம் எதிர்பார்க்கின்றானோ அத்தகைய நல்ல அமல்கள்ல நாங்க ஈடுபட்டு, அல்லாஹ் எங்களிடமிருந்து எதையெல்லாம் வெறுக்கின்றானோ அத்தகைய விடயங்கள் இருந்து எங்களை முற்றுமுழுதாக நாங்கள் விலக்கி தவிர்த்து உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நல்லவர்களாக, சிறந்தவர்களாக, தக்வாவுடையவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் சிரித்த வண்ணம், சொர்க்கத்தை பார்த்த வண்ணம், கலிமாவை மொழிந்த வண்ணம் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு வல்லநாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை மறைத்திடுவாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்திடுவாயாக. இந்த ஊரை நீ பொருந்திக் கொள்வாயாக, இந்த ஊர் மக்களை நீ பொருந்திக் கொள்வாயாக, இந்த ஊர் வியாபார ஸ்தலங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. சாலிஹானவர்களாக இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் வாலிபர்களையும் எல்லாரையும் நீ வாழ வைப்பாயாக. சிறந்தவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு நீ கிருபை செய்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலி ذات عظيم صفات سميع صفات كبير شأن جليل القدر رفيع الذكر مطاع الأجر فقيم الاسم عزيز العلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء حميم الإحسان شديد العقاب عليم العذاب عزيز السلطان. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له في الخلق والأمر، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله المبعوث إلى الأسود والأحمر المنعوت بشرح الصدور ورفيع الذكر. وصلى الله تعالى وسلم على خير خلقه تسليما كثيرا كثيرا. ما بعد، فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله فإن التقوى ملاك الحسنات، وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الطاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم والبدعة فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. أعوذ بالله من الشيطان الرجيم. وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب وخطأ، واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فيا أيها الناس اتقوا الله وأطيعوه. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك، وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر رضي الله عنه، وأشدهم في أمر الله عمر رضي الله عنه، وأصدقهم حياء عثمان رضي الله عنه، وأقضاهم علي رضي الله تبارك وتعالى عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة. اللهم اغفر العباس ورضيه مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات. يا قاضي الحاجات مولانا يا رب العالمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم العلي الجليل الجبار يذكركم يهديكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله.